அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது திருவனைக்காவல், அதாவது பஞ்சபூத தலங்களில் நீருக்குண்டான தலம். இது திருச்சி காவிரி பொன்னி நதி கரையில் தென்கரையில் அமைந்துள்ளது. இந்த திருவனைக்காவல் சன்னதியானது மிக பழமையான மிக சக்தி வாய்ந்த கோவில். ஜம்புலிங்கேஸ்வரர் மூலஸ்தானத்தில் அருள் புரிந்து வருகிறார். அதாவது மேற்கு பார்த்த சன்னதி. சிவபெருமான் மேற்கு பார்த்தும், அம்பாள் அகிலாண்ட நாயகி அகிலாண்டேஸ்வரி கிழக்கு பார்த்தும் இக்கோவிலில் வீற்றிருக்கிறார்கள். பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி வருகிறார்கள். இந்த கோவில் மிக சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவிலில்தான் மூலவர் கருவறையிலேயே ஜம்பு மகா முனிவர் இந்த கோவிலில் ஜீவசித்தி பெற்று அங்கேயே ஐக்கியமாகி அவர்களுடைய அருளாசி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் தந்து வருகிறார். எனவே இந்த திருவனைக்காவல் கோவிலுக்கு செல்லும் அனைத்து பக்தர்களும் ஜம்புலிங்கேஸ்வரரை வணங்கி கொண்டு பக்கத்தில் உள்ள, அதாவது தென்புறத்தில் மூலஸ்தானத்தை கருவறையில் சுற்றி வரும்பொழுது தென்புறத்தில் தென்முக கடவுளான குரு பகவான் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு எதிரில் அமர்ந்து மனமுருகி வேண்டி வழிபட்டால் இந்த ஜம்பு மகா முனிவரின் அருளாசி நிச்சயமாக பரிபூர்ணமாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எனவே இந்த ஜம்பு மகா முனிவரின் சிறிய வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். இவர் கைலாய மலைக்கு சென்று சிவனிடம் வரத்தை வேண்டுகிறார். சிவபெருமான் இவருக்கு ஒரு வெண்ணாவல் பழத்தை வழங்கி, இந்த பழத்தை தென் பகுதிக்கு சென்று நீ சாப்பிட்டால் அங்கேயே நான் உனக்கு காட்சி கொடுக்கிறேன், அந்த இடத்திலேயே முக்தி கிடைக்கும், நீ அங்கேயே அமர்ந்து முக்தி பெறுவாய் என்று சொல்கிறார். அதே போல் தென் பகுதிக்கு காவிரி ஆற்றங்கரைக்கு வரும்பொழுது, அதாவது வெண்ணாவல் மர காடு உள்ளது. அந்த காட்டுக்கு நடுவில் இவர் அமர்ந்து யோகத்தில் சித்தி பெறுகிறார். அப்பொழுது யோக நிலை அடைந்தவுடன் அந்த வெண்ணாவலினுடைய கொட்டையிலிருந்து வயிற்றிலிருந்து மரமாக வளர்ந்து வாய் வழியாக மரமாகவே வளர்ந்து விட்டது. இந்த கோவிலின் மூலவ கருவறையில் இன்றுமே அந்த மரம் பச்சை பசேல் என்று பசுமையாக வளர்ந்து செழித்து காணப்படுகிறது. அவர் அந்த இடத்திலேயே ஜீவசித்தி பெற்றுள்ளார். எனவே அவருடைய காந்த அதிர்வலைகள் அங்கு எப்பொழுதும் வீசிக்கொண்டு இருப்பதனால் பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் இந்த இடத்திற்கு சென்று மனமுருகி ஜம்புலிங்கேஸ்வரரையும் அதே போல் ஜம்பு மகா முனிவரையும் வேண்டிக் கொண்டு அனைத்து வரங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வர வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது பின்பகுதியில் இருந்து பார்த்தால் அந்த வெண்ணாவல் மரம் இன்றும் பசுமையாக இருக்கும். பல இடங்களில் வெண்ணாவல் மரத்தை காண முடியாது. இந்த கோவிலின் மூலவ கருவறையிலேயே வெண்ணாவல் மரம் இருப்பது மிக மிக சிறப்பு. எனவே அங்கு சென்று அமர்ந்து அமைதியாக வேண்டிக் கொண்டு உங்கள் வரங்களை பெற்று வரலாம். இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பதிவை லைக் செய்து கொண்டு அனைத்து நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பதிவை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இந்த பதிவை பற்றிய பலன்களை பெறுவார்கள் என்று கூறிக்கொண்டு, மேலும் உங்களுக்கு தெரிந்த சித்தர்கள் ஜீவசமாதி கோவிலை கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அந்த பதிவுகளையும் நான் தொடர்ந்து போடுகிறேன். ஓம் நம சிவாய. எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.